பஞ்சாப் அமிர்தசரஸ் கோயிலில் முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதலை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த துப்பாக்கிச்சூடில் ஈடுபட்டது யார் என தெரிய வந்திருக்கிறதா? சிரோன்மணி அகாலிதளம் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கி சூடு தற்பொழுது நடத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய அம்ரித்சரில் உள்ள பொற்கோவிலினுடைய வாயிலில் இந்த ஒரு சம்பவமானது நடந்தது. நல்ல வேளையாக அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற ஒரு தகவலை சிரோன்மணி அகாலிதளம் கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் மீது அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதற்கு முன்னரே துப்பாக்கிச்சூடை நடத்தியவரை தடுத்து நிறுத்திய நிலையில் தற்பொழுது அவர் போலீசார் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவர் யார், எதற்காக இந்த ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்த முற்பட்டார் என்ற ஒரு விசாரணையை தற்பொழுது முதற்கட்டமாக காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். மிக முக்கியமாக மத ரீதியிலான தண்டனைக்காக அவர் இன்று பொற்கோவிலில் சேவை செய்வதற்காக இன்று காலை முதல் அவர் அங்கு வந்திருந்தது மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. அவர் அமைச்சராக முதல்வராக இருந்த பொழுது கடந்த 2007 முதல் 2017 ஆண்டு வரை அவர் கட்சியில் இருந்த பொழுது மிக முக்கியமாக பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கான ஒரு மத ரீதியிலான தண்டனை என்பது சீக்கிய மதத்தினுடைய உயரிய அதிகார அமைப்பான அகாலி தக் விசாரணையினுடைய உத்தரவால் பிறப்பிக்கப்பட்டுள்ள அதற்கான அந்த ஒரு சேவைக்காகத்தான் அவர் இன்று பொற்கோவிலுக்கு அதிகாலை முதல் வந்து அமர்ந்திருந்தார். ஏற்கனவே அவர் காலில் அடிபட்டிருந்த நிலையில் அதன் சார்பாகவும் அவருடைய தொண்டர்களும் அந்த சேவையில் ஈடுபட்ட நிலையில் இன்று எதிர்பாராத விதமாக அவர் மீதான அந்த துப்பாக்கிச்சூடு என்பது நடத்தப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற பொழுது அவர் அருகில் இருந்த ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை தடுத்து நிறுத்தின் காரணமாக நூலிலையில் சுக்பீர் சிங் பாதல் தப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எதற்காக இந்த ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்பதற்கான விசாரணையை தான் முதற்கட்டமாக காவல்துறை அதிகாரிகள் முடிக்க. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் குவிந்திருந்த அனைத்து சிரோன்மணி அகாலிதள தொண்டர்களையும் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றும் முயற்சியில் தற்போது பஞ்சாப் மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். முதற்கட்டமாக சுக்பீர் சிங் பாதலுக்கும் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு மருத்துவர்கள் அவரை சோதித்து வருவதாகவும் அதற்கு அடுத்தபடியாக அவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி.